ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வைப் கோடிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வைப் கோடிங்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு லைன் கூட நீங்கள் ப்ரோக்ராமாக பண்ண மாட்டீங்க. பட் ராதர் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் வந்து ஏஐ கிட்ட சொல்லுவீங்க. அந்த ஏஐ வந்து உங்களுக்கு அந்த கோடை அதுவே பில்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து ஐடியாஸ் மட்டும்தான் பண்ணுவீங்க. அதை வந்து இந்த ஒரு விஷயத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஆர் வந்து என்ன மாதிரி உங்களுக்கு, அதாவது அந்த அவுட்புட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு மைண்டில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கோடே பண்ணாமல் வெறும் ஏஐ வச்சே நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா தான் அதுதான் பேசிக்காக வைப் கோடிங். ஸோ இந்த மாதிரி வைப் கோட் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் bold.newன்னு ஒன்று இருக்குது. பேசிக்காக நீங்கள் ஸ்டாக் பிளிட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களோடது தான் இந்த bold.new. அண்ட் ஆல்சோ வந்து லவபிள்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் சிமிலராக இந்த bold.newக்கு சிமிலரானது தான் இதுவும். அண்ட் வந்து நீங்கள் ஷேட் சிஎன் நெக்ஸ்ட்.js அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி தரத்துக்கு வந்து V0 இருக்குது. இதுவும் வந்து வர்சலோட இதுதான். ஸோ அடுத்தது வந்து இப்போ புதுசாக வந்தது தான் இந்த ஃபயர்பேஸ் ஸ்டுடியோங்கிறது. கூகுள் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஐடியா வேணுமோ அந்த ஐடியாவை நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு இதுதான் ஐடியா, இதுதான் பண்ண போகிறோன்ற மாதிரி காமிக்கும். அது உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா அது வந்து நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப் செஞ்சு கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே இருக்கிறது. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஐடியாக கோட் எடிட்டராக நீங்கள் வந்து லோக்கலில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விஎஸ் கோடில் வந்து கிட்டப் கோபைலட் இருக்குது. கிட்டப் கோபைலட் நீங்கள் வந்து விஎஸ் கோட் மட்டும் இல்லாமல் மற்ற இதுலேயும் யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வந்து விண்ட் சர்ஃப்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விஎஸ் கோடில் இப்போ தான் வந்து ஏஜென்ட் மோட்னு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன பண்ணணும்னா பேசிக்காக நீங்கள் இதில் சொல்லுவீங்க, அது வந்து உங்கள் ஃபைல் சிஸ்டம் இருக்குல்ல அதுலேயே போயிட்டு டேரெக்டாக அது என்ன எடிட் வேணுமோ அதை பண்ணி விட்டுரும். ஸோ அதுதான் ஏஜென்ட் மோட். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் சர்ஃபில் தான் ஃபஸ்ட்டு வந்துருந்தது. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக வந்து விண்ட் சர்ஃபை வந்து 3 பில்லியன் கொடுத்து ஓப்பன்ஏஐ வாங்க போகுதான்லாம் நியூஸ் போட்டிருந்தாங்க. ஸோ என்னன்னு தெரில. பட் அஃப்கோர்ஸ் வந்து இதுதான் அந்த கேஸ்கேட் ஃபீச்சர். நீங்கள் வந்து இங்கே என்ன வேணுன்றது சொல்லுவீங்க, அது வந்து இந்த ஃபைல் சிஸ்டமில் அந்த கோடில் வந்து உங்களுக்கு வேணுங்கிறத மாற்றி கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து கர்சர் யூஸ் பண்ண போகிறோம். நான் இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு பர்சனலாக கர்சர் தான் பிடிச்சிருக்கு. ஸோ நான் இன்றைக்கி கர்சர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சின்னதாக இந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் பட்ஜெட்லாம் பண்ணுவாங்களே, இன்றைக்கி இவ்வளோ செலவாச்சு, இந்த இதுக்கு செலவாச்சுன்ற மாதிரி பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப் நம்ம இன்றைக்கி வந்து கர்சர் வச்சு பில்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ்லேயே தான் அதுக்கிட்ட சொல்ல போகிறேன், எனக்கு இது வேணும் அது வேணுன்றது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நான் இங்கே வந்துட்டு ஷோ மோர் ஆப்ஷன்ஸில் ஓப்பன் வித் கர்சர் கொடுத்துட்டேன். ஓகே, இதுதான் வந்து கர்சர் வந்துருச்சு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சேட் விண்டோ இருக்கும். அண்ட் இந்த சைடு வந்து இந்த ஃபோல்டர் இருக்கும். ஸோ வந்து நான் index.html ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி போட்டுட்டு இங்கே அதுக்கு டைட்டில் மட்டும் கொடுக்குறேன், எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர்னு. ஓகே கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து ஏஜென்ட் மோடில் தான் இருக்குது. நான் Claude 3.5 வச்சுருக்கேன் இப்போதைக்கு. எனக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் செஞ்சு கொடு, HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் செஞ்சு கூட HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சென்ட் பண்ணுவோம், அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். And you want me to create an expense tracker using HTML CSS also, I will create beautiful and functional expense tracker with modern UI. ஓகே, ஸோ வந்து அது புரிஞ்சுக்கிச்சு வந்து நம்ம அதுக்கிட்ட வந்து எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் தான் செய்ய சொல்கிறோன்ட்டு. ஸோ அது வந்து இப்போ அந்த index.html படித்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது என்ன கோட் ஜென்ரேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, அது வந்து CDN அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெயில்விண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து நார்மலாக CSS எழுதிட்டு இருக்கீங்கன்னா டெயில்விண்ட் CSS ட்ரை பண்ணி பாருங்கள். லிட்டரலாக வந்து நீங்கள் வந்து ஒரு இதுக்கும் இந்த நேம் கொடுக்கணுமா அந்த நேம் கொடுக்கணுமாலாம் யோசிக்க வேணாம். டெயில்விண்ட் ஆக்சுவலாக எல்லாம் நைஸாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் டெயில்விண்ட் பற்றி. ஓகே, அது வந்து ஹெட்டர்னு ஏதோ போட்டிருக்கு. ஆட் ட்ரான்சாக்ஷன். ஓகே, ட்ரான்சாக்ஷன் ஆட் பண்ண ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் அந்த ட்ரான்சாக்ஷன்லாம் பார்க்குறதுக்கு ஹிஸ்ட்ரியும் அதவே க்ரியேட் பண்ணியிருக்கு. script.jsன்னு வந்து ஏதோ ஒரு ஃபைல் இம்போர்ட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ style.cssம் இம்போர்ட் பண்ணுது. ஸோ அது ஐ திங்க் அதுதான் அது அடுத்த ஃபைல்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணிட்டு. ஸோ இது நான் அக்செப்ட் கொடுத்துட்றேன். ஸோ style.cssன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கு. நான் எதுவுமே க்ரியேட் பண்ணல.
ஸோ அதுக்கு தேவையான கொஞ்சம் சிஎஸ்எஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் அக்செப்ட் கொடுத்துருவேன். ஓகே, இப்போ script.jsன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. அதுவும் என்ன க்ரியேட் பண்ணுதுன்னு பார்த்துக்கலாம். script.jsன்ற ஃபைலையும் க்ரியேட் பண்ணிடுச்சு. அதுவே பேலன்ஸ் இன்கம்லாம் ஏதோ கோடு எழுதியிருக்கு. நம்ம வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா அது கோடில் என்ன பண்ணியிருக்குன்றது பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து இது பண்ணி முடிச்சிருச்சு. இதையும் அக்செப்ட்னு கொடுத்துருவோம். ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது ஏதாவது சொல்லுதான்னு பார்த்துடலாம். ஓகே, அது என்ன பண்ணியிருக்குன்றது அது வந்து ஒரு சம்மரைஸாக சொல்லியிருக்கு. கிரியேட்டிங் இன்பில்ட்டு மாடர்ன் யூஐ இருக்குது, இன்கம் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, ரியல் டைம் பேலன்ஸ் அப்டேட், ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, டேட்டா ப்ரெசிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக அதுவே டேட்டா ப்ரெசிஸ்டன்ஸ் லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, லோக்கல் ஸ்டோரேஜும் அது வந்து அதுவே யூஸ் பண்ணியிருக்கு. நான் அதுதான் யூஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அதுவே புரிஞ்சுக்கிட்டு அது லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ நைஸ். அனிமேஷன்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கு. ரெஸ்பான்சிவ் டிசைனும் சொல்லுது. ஓகே, ஸோ வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கு. ஸோ வந்து நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஒர்க் ஆகுதான்ட்டு. ஓகே, எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர்னு வருது. ஐ திங்க் ஒரே ஒரு செகண்ட் நான் உங்களுக்கும் தெரிகிற மாதிரி வச்சிடுறேன். ஓகே, ஐ திங்க் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்து ஏதோ எரர் வந்திருக்கு. பட் ஓகே, எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் டோட்டல் பேலன்ஸ் வந்து 0 இருக்குது, இன்கமும் 0, எக்ஸ்பென்ஸும் 0. ஸோ நியூ ட்ரான்சாக்ஷன் மாதிரி இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பானி பூரி அமௌண்ட் 100 கேட்டகரின்னும் இருக்குது. ஸோ இந்த நம்ம கேட்டகரி க்ரியேட் பண்ணலாம், நம்ம அதுக்கிட்ட சொல்லவே இல்லை. பட் ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர்னால் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு அதுவே புரிஞ்சுக்கிட்டு கேட்டகரி க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ பானிபூரி வந்து ஒரு ஃபுட்டு. ஸோ ஆட் ட்ரான்சாக்ஷன் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ வந்து இப்போ பானிபூரின்னு வந்து அமௌண்ட் +100ன்னு வந்துருச்சு. அது வந்து இன்கம்னு அது போட்டுருச்சு. பட் ஆக்சுவலாக இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சொல்லியிருக்கு யூஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் ஃபார் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ -100 பானிபூரி அண்ட் வந்து ஃபுட்டு தான். ஸோ ஆட் ட்ரான்சாக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து அது -100ன்னு வந்துருச்சு. எக்ஸ்பென்ஸும் 100, பேலன்ஸ் 0ன்னு வந்துருச்சு. பட் ஸோ இதை நான் டிலீட் பண்ணால் டிலீட் ஆகுதா? ஓகே, நான் ஆக்சுவலாக டிலீட் பண்ணாலும் டிலீட் ஆகுது. பட் வந்து இந்த யூஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் ஃபார் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லியிருக்குல்ல, இந்த மாதிரி எனக்கு வேணாம். எனக்கு வந்து இன்கமாக எக்ஸ்பென்ஸான்னு கிளிக் பண்ணுற மாதிரி வேணும். ஸோ நம்ம வந்து இதை அதுக்கிட்ட சொல்லி பார்க்கலாம், அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். எனக்கு மைனஸ் போட வேணாம், ஆனால் இன்கம்மா எக்ஸ்பென்ஸான்னு சொல்ல ஒரு பட்டன் வச்சுடு ப்ளீஸ். ஓகே, நான் வந்து இது திருப்பி வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிடச்சிடாது. பட் ஆனால் லைக் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். லைக் லிட்ரலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் தமிழில் தான் சொல்லியிருக்கேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ வாண்ட் பட்டன்ஸ் டு ஸ்பெசிஃபை வெதர் இட்ஸ் அண்ட் இன்கம் ஆர் எக்ஸ்பென்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் மைனஸ் சைன்ஸ் ஐ வில் மாடிஃபை த இன்டர்ஃபேஸ். ஸோ அதாவது வந்து நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அதை புரிஞ்சுக்கிச்சு. அதை அந்த கோடு ஜென்ரேட் பண்ணதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். பட் மற்றபடி பார்த்தா இந்த யூஐ வந்து லைக் க்ளீனாக தான் இருக்குது. லைக் அதுவே வந்து பேலன்ஸுக்கு க்ரீன், இன்கம்க்கு ப்ளூ, எக்ஸ்பென்ஸ்க்கு ரெட்டுன்னு சொல்லிட்டு அதுவே சூஸ் பண்ணிருச்சு. அண்ட் இந்த கேட்டகரி ஓகே, ஸோ இன்கம் எக்ஸ்பென்ஸ்ன்னு பட்டன் ஆட் பண்ணிருச்சு. ஸோ நம்ம பார்க்கலாம், போயிட்டு அக்செப்ட் கொடுத்துட்டு வந்துடுவோம். ஸோ இது எங்கே ஓகே, இங்கே வந்து இன்கமாக எக்ஸ்பென்ஸான ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம அதை அக்செப்ட் ஃபைல் கொடுத்துடலாம். ஓகே, ஸ்டைல்ஸும் அதை அப்டேட் பண்ணுதுன்னு சொல்லுது. பட் ஸ்டைல்ஸில் அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, அது ட்ரான்சாக்ஷன் பட்டன் டைப், அந்த இதுக்கும் வந்து கொஞ்சம் கலர் கொடுத்துருக்கு. ஸோ அக்செப்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ அது வந்து இன்கமாக எக்ஸ்பென்ஸான்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் ஏதோ சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லுது. பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு. பட் ஓகே, இங்கே அதை கிளிக் பண்ணால் அது வந்து இது வந்து செலக்ட் பண்ண முடியல. ஸோ அதுதான் செலக்ட் பண்ணுறது தான் பண்ணிகிட்ருக்கேன் நினைக்கிறேன். ஓகே, அது வந்து இன்கம் பட்டன், எக்ஸ்பென்ஸ் பட்டன், இஸ் இன்கம் ட்ரூவா அப்படின்லாம் சொல்லிட்டு வச்சுருக்கு. ஸோ இதையும் நம்ம வந்து அக்செப்ட் கொடுத்துடலாம். ஸோ ஐ ஹவ் அப்டேட்டட் த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர். இந்த பட்டன் ஆட் பண்ணியிருக்கு. இன்கம் கேட்டகரிஸும் பண்ணியிருக்கு அதுவே. ஸோ அமேசிங். ஓகே, ஸோ வந்து ஃபுல்லாக வந்துருச்சுன்னு சொல்லுது. இது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணாலும் வந்து நம்ம அந்த ட்ரான்சாக்ஷன் டிலீட் ஆகலை. பிகாஸ் அது வந்து
லோக்கல் ஸ்டோரேஜில் போட்டு வச்சுருக்கு. அது எப்படி போடுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ட்ரான்சாக்ஷன் ஒரு அரே இருக்குது. அந்த அரேயில் வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன்லாம் அதை ஆட் பண்ணிக்கிட்டே வருது. நைஸ். ஸோ இப்போ வந்து இன்கம் வந்து salary amount போடலாம். அண்ட் ஆல்சோ கேட்டகரி. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து நான் அதுக்கிட்ட சொல்லவே இல்லை, பட் அதுவே புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இன்கம்னு வச்சுருக்கிறதுனால சேலரி, பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஃப்ரீலான்ஸ்னு இருக்குது. ஸோ சேலரி கொடுத்துட்டு ஆட் ட்ரான்ஸ்ஃபர்னா ஓகே. ஸோ இப்போ வந்து சேலரி ஆட் பண்ணிடுச்சு. இப்போ நான் வந்து எக்ஸ்பென்ஸ்ன்னு வச்சுட்டு நான் கேட்டகரி ஓப்பன் பண்ணேன்னா ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், என்டர்டெயின்மெண்ட்லாம் வருது. ஸோ நான் இன்கம்க்கு ஒரு செட் ஆஃப் கேட்டகரிஸ் வருது, எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து ஒரு செட் ஆஃப் கேட்டகரிஸ் வருது. இதெல்லாம் வந்து நான் யோசிச்சு கூட பார்க்கல. பட் ஆனால் ஓகே, எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர்னு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே புரிஞ்சுக்கிட்டு அதுவே பண்ணியிருக்கு. ஸோ லைக் நல்லா இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம எக்ஸ்பென்ஸில் வேறு ஏதாவது ஆட் பண்ணலாம். வாட்டர் வந்து ஃபுட்டு ஆட் கொடுத்துடலாம். ஸோ வந்து வாட்டர், சேலரி. ஸோ நம்ம என்ன ஆர்டரில் போடுறோமோ அந்த ஆர்டரில் தான் அது சேவ் ஆகுது. ஓகே, நைஸ். இப்போ வந்து இப்போ இந்த கேட்டகரி இருக்குல்ல, இந்த கேட்டகரியே வந்து நம்ம இது ஆல்ரெடி இருக்குது இந்த கேட்டகரிலாம். பட் நமக்காக ஒரு கேட்டகரி ஆட் பண்ணணுன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லலாம். அது பண்ணுதா இல்லையான்னு பார்க்கலாம். எனக்கு கேட்டகரிஸ் இருக்கிறது ஓகே, பட் ஆனால் எனக்கே வேணும், எனக்கே இல்லை, பட் ஆனால் யூசர்ஸே அவங்களுக்கு வேணுங்கிற கேட்டகரிஸ் ஆட் பண்ணுற மாதிரி வை. ஸோ வந்து எனக்கு இருக்கிற கேட்டகரிஸ் ஓகே, பட் ஆனால் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான கேட்டகரிஸை அவங்களே க்ரியேட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீச்சர் வேணும். I understand you want to allow users to add their own custom categories. I will add this functionality with a button to add custom categories that will be saved along with the transaction. ஓகே, நம்ம வந்து அது என்ன சொன்னோங்கிறது வந்து அதுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அது இப்போ வந்து அந்த எடிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ என்ன எடிட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, எடிட் பண்ணிடுச்சு. என்ன பண்ணியிருக்கு, ஆட் நியூ கேட்டகரின்னு ஒரு பட்டன் போட்டிருக்கு. ஆனால் ஆல்சோ வந்து அந்த பட்டனுக்கான ஒரு ஓகே மாடல் மாதிரி போட்டுருச்சு. ஸோ நம்ம கிளிக் பண்ணால் ஒரு பாப்அப் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஓகே கொடுத்துருவோம். ஸோ அடுத்தது ஸ்கிரிப்டில் போய் ஏதோ சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கு. என்ன சேஞ்ச் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஐ திங்க் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே தான் கேட்டகரிஸ் இன்கமாக இருந்தால் இது, இல்லைன்னா வந்து இதுன்ற மாதிரி இது போட்டு வச்சுருக்கு. ஸோ நம்ம இந்த கோடை வந்து நம்ம கடைசியில் வந்து பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்குன்றது. பட் இப்போதைக்கு வந்து நம்ம ஜஸ்ட் என்ன வேணுங்கிறத சொல்லி நம்ம சொல்கிறது அது செய்தான்றது தான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஓகே இது வந்து எதுவும் நிறையா கோட் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ ஓகே, அந்த கேட்டகரி தேவையானதெல்லாம் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்ரெடி இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. அண்ட் புதுசாக ஒரு லிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணுது. ஓகே, பட் நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அக்செப்ட் ஃபைல் கொடுத்துருவோம். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, நைஸ். இப்போ வந்து இங்கே இன்கமில் இருந்துட்டு ஆட் நியூ கேட்டகரின்னு ஒரு பட்டன் வந்திருக்கு. கிளிக் பண்ணலாம். கேட்டகரி நேம் என்னன்னு கேட்குது. மை ஓன் கேட்டகரி கொடுத்துட்டு ஆட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன சொல்கிறது, மணி சும்மா ஒரு நம்பர் கொடுத்துருவோம். இப்போ கேட்டகரியை கிளிக் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கேட்டகரிஸ்னு அது ஒன்று வச்சுருக்கு. கஸ்டம் கேட்டகரிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணது வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி நான் வந்து அந்த கேட்டகரிஸ் ஃபுல்லாக லிஸ்ட் ஆகிடும் தான் நினச்சேன். பட் அதுவே வந்து அந்த அது பேர் ஏதோ சொல்லுவாங்க, குரூப் ட்ராப் டவுன் நினைக்கிறேன். ஸோ வந்து டிஃபால்ட் கேட்டகரிஸ்ன்னு சொல்லிட்டு அதில் கஷ்டமாக இருந்தது வந்து அதுவே போட்டுச்சு. பட் நம்ம க்ரியேட் பண்ணதை வந்து இந்த தனியாக ஒரு சைட் ஹெட்டிங்கில் போட்டிருக்கு. ஸோ நைஸ். கிளிக் பண்ணிட்டு ஆட் ட்ரான்சாக்ஷன் கொடுத்தா நைஸ். இங்கே வந்து இந்த கேட்டகரியில் வந்து நம்ம என்ன கொடுத்தோமோ அதே வந்துருச்சு. எக்ஸ்பென்ஸ்க்கும் அதே மாதிரியா பார்த்துடலாம். எக்ஸ்பென்ஸ்ன்னு போட்டுப்போம். க்ரியேட் கொடுத்துட்டு கிளிக் பண்ணால் ஓகே, இங்கே எக்ஸ்பென்ஸ்னு வந்துருச்சு. பட் நம்ம இன்கமில் க்ரியேட் பண்ண கேட்டகரி எக்ஸ்பென்ஸுக்கு வரல. ஸோ வந்து லைக் அந்த லாஜிக்லாமும் வந்து அதுவே புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்கு. நைஸ். ஓகே, ஸோ ஓகே, இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம சும்மா ஈஸியானது தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக வந்து சார்ட் பண்ண சொல்லலாம். ஏன்னா வந்து லைக் சார்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே சொல்லலாம். நைஸ், நல்லா ஒர்க் ஆகுது. எனக்கு
இந்த மந்த் ஓட டிரான்சாக்ஷன்ஸை சார்ட்லையும் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ப்ளீஸ் சார்ட் ஆட் பண்ணு. எனக்கு சார்ட்ஸ் பிடிக்கும். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு. ஓகே, சார்ட்ஸ் அப்பாச்சி சார்ட்ஸ்னு ஒரு சார்ட்டிங் லைப்ரரி இருக்குது. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஸோ நான் அதை ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். அது பண்ணுதா இல்லையான்னு பார்க்கலாம். I'll add charts to display monthly transactions with beautiful visualizations. I'll create both a line chart to show the daily trends and a pie chart to show category wise. Okay, category. Okay, அதுவே வந்து இந்த டெய்லி ட்ரெண்ட்ஸ்க்கு லைன் சார்ட்டும் கேட்டகரி வைஸ்க்கு பை சார்ட்டும் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுது. ஸோ பார்க்கலாம் அதை க்ரியேட் பண்ணதா இல்லையான்னு. ஓகே, ஸ்கிரிப்டில் வந்து இந்த சார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துருச்சு. சார்ட் செக்ஷன்னு சொல்லி போட்டுருச்சு. ஓகே, அக்செப்ட். ஓகே, இப்போ அது வந்து HTML எடிட் பண்ணிருச்சு, ஜாவா ஸ்கிரிப்ட் எடிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதை என்ன எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து லைக் ரொம்ப பெருசாக அதுவும் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ லைன் சார்ட்டும் பை சார்ட்டு கூட டிவ் எடுத்துகிட்டு, ஸோ அதான் நம்ம வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் ஆட் பண்ணுறப்பையும் அதை அப்டேட் கால் பண்ணுது. ஸோ தட் லைக் எல்லாமே சிங்கில் இருக்குன்றதுனால. ஓகே, ஸோ இதை அக்செப்ட் கொடுத்துருவோம். என்ன சொல்லுது? ஓகே, மந்த்லி அனாலிசிஸ் செக்ஷன் மந்த்லி அனாலிசிஸ் காமிக்கும். அண்ட் லைன் சார்ட் வந்து டெய்லி ட்ரான்சாக்ஷன், பை சார்ட் வந்து கேட்டகரி வைஸ் காமிக்கும். ஸோ ஓகே, எல்லாமே வந்து ரெஸ்பான்சிவ்னு சொல்லுது. மந்த்லி செலக்டர் ஷோஸ் த மந்த் இன் அ ரீடபிள் ஃபார்மேட். ஸோ ஓகே, நைஸ். நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்றது. ஓகே, சார்ட் வந்துருச்சு. டெய்லி நெட்டு இன்கம் எக்ஸ்பென்ஸுன்றது ஏப்ரல் 2025. ஓகே, மை ஓன் இதுன்றது தான் வந்து இந்த 5 எவ்வளோ போட்டிருக்கேன். அதை எடுத்துகிட்டு பார்ப்போம். ஓகே, சேல்ரி வந்து 10,000 வந்துருச்சு, ஃபுட்டு 200 வந்துருச்சு. இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணி பார்க்கலாம். பெட்ரோல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷனில் 4,000 ஆட் பண்ணுவோம். ஸோ ஓகே, நான் இங்கே கீழே ஆட் பண்ண உடனேவே இங்கேயும் மாறிடுச்சு. ஸோ இங்கே சேலரின்னு வருது, இது வருது. பட் இந்த சேலரின்றது வந்து கேட்டகரி டிஸ்ட்ரிபியூஷன் வரணுமான்னு தெரியல. ஓகே, வேறு ஏதாவது ஆட் பண்ணி பார்க்கலாமா? இருங்க. ஸோ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டேட்டுங்கிறதே இல்லை. ஸோ லைக் இப்போ 2-3 நாளில் நம்ம நேற்றுக்கு ஏதாவது பண்ணுறது மறந்துருக்கலாம். ஸோ வந்து அது டேட்னு ஒரு ஃபீல்டிங் இருக்கணும். ஸோ இல்லையா? ஸோ அதை ஆட் பண்ணல, நம்ம அதை ஆட் பண்ண சொல்லலாம். அந்த ஆட் ட்ரான்சாக்ஷன் ஃபார்மில் டேட்னு ஒரு ஆப்ஷன்லே இல்லை, அதை ஆட் பண்ணு ப்ளீஸ். ஓகே, ஸோ அந்த ஃபார்மில் வந்து டேட்னு ஒரு ஃபீல்டு இல்லை. ஸோ டேட் ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். அதில் ஆட் டேட் ஃபீல்டு டு த ட்ரான்சாக்ஷன் ஃபார்ம். ஸோ யூஸ் கேன்சல் அட் த ஸ்பெசிஃபிக் டேட் ஃபார் each ட்ரான்சாக்ஷன். ஸோ ஓகே, நம்ம என்ன சொன்னோங்கிறது புரிஞ்சிருச்சு. அதை வந்து இந்த index.html ஆட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வாங்க ஆட் பண்ணலாம். ஓகே, இங்கே வந்து இந்த இன்புட் வந்து டைப் டேட்டுன்னு சொல்லிடுச்சு. ஸோ ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் எடிட் பண்ணுறேன்னு சொல்லுது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ட்ரான்சாக்ஷனில் டேட்டுங்கிற இதில் வந்து நியூ டேட் அப்படின்னு நான் சொல்லிட்டு அதை போட்டுக்குது. ஸோ ஐ திங்க் இங்கே தான் அதை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ வந்து இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் நியூ டேட்டுன்றதை விட அந்த டேட் இன்புட்டோட வேல்யூவும் எடுத்துக்குது. ஓகே, ஸோ அக்செப்ட் கொடுத்துடலாம். லெட் மீ அப்டேட் த டேபிள் ஹெட்டர் டு இன்க்ளூட் த டேட் காலம். ஸோ ஐ திங்க் அந்த டேபிள் ஹெட்டர் தான் அந்த இதுன்னு நினைக்கிறேன். கீழே ட்ரான்சாக்ஷன் காட்டுதில்ல. ஸோ அதையும் வந்து அதை எடிட் பண்ணுறேன்னு சொல்லுது.
ஓகே, ஸோ அது பண்ணிருச்சு. நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே, மை ஓன் கேட்டகரின்றது அது கொஞ்சம் பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. இது நம்ம எடுத்து விட்டுருலாம், ஏன்னா அது வந்து சார்ட் கொஞ்சம் அவ்வளோ நல்லா வரல. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டுன்றது வந்துருச்சு. ஸோ இப்போ நேத்திக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் நடந்த மாதிரி காட்டலாம் இருங்க. ஸோ நேத்திக்கு வந்து 19th 19th எக்ஸ்பென்ஸு டிஸ்கிரிப்ஷன் வந்து ட்ரைவ் அப்படின்னு எடுத்துடலாம். 700 கேட்டகரி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆடுன்னு கொடுத்துருவோம். ஸோ இங்கே வந்துடுச்சு. அண்டு பார்த்தா நேற்று வந்துருக்கலாமே டெய்லி டிரான்சாக்ஷன். ஓகே, ஐ திங்க் இந்த சார்ட் ஏதோ தப்பாக பண்ணியிருக்கு, நம்ம அதை சொல்லிடுவோம். டெய்லி டிரான்சாக்ஷன் சார்ட் தப்பாக இருக்குது. இந்த மந்தோட டிரான்சாக்ஷன்ஸை அது டிஸ்பிளே பண்ணு, நாட் அ கிவன் டே. ஸோ வந்து அது ஏதோ தப்பாக ஏதோ பண்ணியிருக்கீங்க. ஏன்னா வந்து டே 1 தான் வருது, பட் நம்ம இப்போ தான் வந்து நேத்தியில் ஆட் பண்ணோம். ஸோ ஆனால் அந்த டேட் நம்ம கொடுக்குறது ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே நேத்திக்கு டேட் கொடுத்தோம். ஸோ அந்த நேத்தி டேட்டே வந்துருச்சு. ஸோ இந்த சார்ட் அது ஏதோ கொஞ்சம் குளறுபடி பண்ணி வச்சுருக்கு. ஆல்சோ ஏப்ரல் தான் இருக்குது. நம்ம வேணால் அடுத்த மாதம் போட்டு பார்க்கலாமா? அது ஒன்று மார்ச் மாதம் போடலாம். கேட்டகரி பில் அமௌண்ட் வந்து ஒரு 500 கொடுக்கலாம். ட்ரான்சாக்ஷன் கொடுத்தா ஓகே. என்னாச்சு? ஏப்ரல் தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் அது ஏதோ கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ என்ன ஆட் பண்ணோம்? பில்லுன்னு ஒன்று ஆட் பண்ணோம் தானே, அது காணும். பில் எக்ஸ்பென்ஸு 700, ரேட் வந்து 17032025, கேட்டகரி வந்து பில்ஸ். ஓகே, 1 2 3 4 5 இருக்குது. ஆட் ட்ரான்சாக்ஷன் கொடுக்குறேன். பில் வந்துருச்சு. 17th மார்ச்னு வந்துருச்சு. ஓகே, அப்போ நான் இங்கே கிளிக் பண்ணேன்னா மார்ச்னு வருது. ஓகே, ஸோ மார்ச் வருது, ஏப்ரலும் வருது. பட் ஆனால் இதில் வந்து டே 1 தான் இருக்குது. ஸோ அது என்னன்னு தெரியல. நான் மல்டிபிள் டேட்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து இதில் 1 தான் வருது. என்ன தெரில, அங்கே நிறையா டேஸில் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் லைன் சார்ட்டில் டே 1 மட்டும்தான் இருக்குது. என்னன்னு பாரு ப்ளீஸ். ஓகே, அது என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லுது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு. ஓகே, ஏதோ எடிட் பண்ணிகிட்ருக்கு. என்ன பண்ணுது? கண்டெய்னர் லேபிள். ஓகே, நியூமரிக் ஷார்ட் ஏதோ பண்ணுது. அக்செப்ட் ஃபைல் கொடுத்துருவோம். ப்ராப்பர்லி கால்குலேட்ஸ் லாஸ்ட் டே ஆஃப் ஈச் மந்த். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 18th ஒன்றும் இல்லை, 19th அன்றைக்கி நம்ம அந்த பண்ணது மட்டும் இருக்குது. ஸோ 20 இன்றைக்கி இருக்குது. ஸோ 20 எக்ஸ்பென்ஸில் 21 கேட்டகரி வந்து ஷாப்பிங் அவுட் சைடு போட்டுருவோம். அமௌண்ட் வந்து ஒரு 9000 போட்டுருவோம். கொடுத்துட்டு இப்போ ஓகே, இதை இந்த சார்ட் பார்த்துக்கோங்க. எல்லாமே மேலே போகுது. நான் இப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணால் டக்குன்னு எல்லாமே கீழே வந்துடும். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஓகே, ஷாப்பிங் அவுட் சைட் -9000 வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டல் பேலன்ஸ் வந்து கம்மியாயிருச்சு. ஸோ அந்த க்ரீன் கலர் அது ஏறிட்டு இறங்குது பாருங்கள். ஸோ ஓகே, எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கருன்றது நம்ம வந்து என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ், ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ் தேவையோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் பண்ணிட்டோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஏஐ கிட்ட வந்து கஷ்டமாக காம்ப்ளெக்ஸாக இங்கிலீஷ்லாம் எதுவுமே பேசலை. சிம்பிளாக தமிழில் வந்து எனக்கு என்ன வேணுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்ட் சப்போஸ் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா இந்த எரர் வந்திருக்கு அந்த எரர் வந்திருக்குன்னு தான் நான் வந்து சிம்பிளாக
நார்மலாக பேசுகிற மாதிரி தான் அதுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்ட் அந்த நார்மலாக பேசினதுக்கே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் பண்ணிருச்சு. சப்போஸ் நீங்கள் நினைக்கலாம் இது என்ன இது சிம்பிள் ஆப் தானேன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸாக ஒரு ஆப் இருக்குது, இதெல்லாம் ஏஐ வந்து செய்யுமா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்ததாக ஏதாவது வெறும் ஏஐ வச்சு என்ன மாதிரி ஆப்ஸ்லாம் பில்ட் பண்ண முடியுன்றது இந்த சேனலில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கரை வந்து நான் கிட்டப்பில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் தரேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். ஸோ அதான் இந்த வீடியோ. வைப் கோடிங் பண்ணியிருந்தோம், ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் பில்ட் பண்ணோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ்லேயே பேசிவிட்டு ஏஐ கிட்ட பேசிவிட்டு நம்ம இந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சாலும் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.